ஹலோ அம்மா பக்கத்தில் ரெண்டுமா இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா? யாரா இவன் அட்டையை பொழுதுட்டு அசால்ட்டாக பேச பார்க்குறீங்க? வேறு யாரு? நான் உங்கள் சிட்ராசு பேசுகிறேன். இன்னைக்கான கருமத்தில் என்னத்தை பார்க்க போகிறோன்னா, அதாவது எத்தனை பேர் டெத்துன்னு பார்த்துருக்கீங்க? அந்த அடிமையை கதரை விட்ட ஒரு அடிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அதை பற்றி நான் சொல்ல ஒரு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. சரி காற்று பழப்பா மாதிரி பேசாமல் காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் டைரண்டில் சீசன் 1 எபிசோடு 1 தான். ஏப்பா செய்தி ஆயிடும், இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு போட்டு சொல்லிட்டு இருக்க. இது மாதிரி கன்றாவில சிக்கிக்காவில யார் கேட்டா போய் தரல அப்படின்னு சொல்லி கதவை சேர்த்துட்டு இப்படிலாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சதுல யோசிச்சுட்டு இருந்தா. எப்பா இடுப்பு அப்படி கதவு சாத்துரு யாரு நீ அப்படின்னு சொல்லி சாக்கானது இங்கிட்டு. எப்பா இது என்ன நோட்டு டெத் நோட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைங்க அது கிஸ் நோட்டு நல்லா பாருக்கு. என்னது கிசி நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திறந்து போச்சு. இதில் ஏன்டி ஏன் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டானே. நீங்க மட்டும் 24 நேரத்துக்குள்ள கிஸ் பண்ணலடா நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொன்னோடு. ஓ அப்படியா, சரி போய் தலமா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டே. ஏங்க உங்களுக்குலாம் போல தேதியிலே இப்படி ஒரு அப்புறம் போட தூக்கி போடுறீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு கேட்கும். ஏமா உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோட, ஏப்பாட கடைசியில் உள்ளுக்குள்ள விட்டா வேற வழி பக்கத்து வீட்டுக்கார செருப்பால் அடிப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோட, அதுவாங்க வேற என்ன உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கிஸ் வேணும் அப்படின்னு சொன்னோட, என்னது கிஸ்ஸா? போட்டுக்கலாம் வயசு மீற இது மாதிரி விரித்தனமா ஆயிடுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன கொடுமைடா இது. இவன் அசால்ட்டா கேட்டுட்டு இருக்கான். அது வரைக்கும் எந்த பொண்ணுமே கிஸ் பண்ணதில்லையே யோசிச்சுட்டு, ஏமா நீ கிஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன இது காசுலாம் விரட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னோட, நான் அப்படிப்பட்டவள இல்லைங்க உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கிஸ் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோட, ஐயோ இப்படி இருக்கால சரி வர வழி இந்தாமா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஏமா அதான் கருத்தத்தில் போய் தரவா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க நீ கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுன்னு நினைக்கிறீ. இந்தா பாருங்க நோட்லேன்னு சொல்லிட்டு பாருங்க பிரசிடென்ட் பேர் இன்னொருத்தர் பேரை எழுதுன்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சிட்டு, இப்போ டிவியை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டிவியை போட்டதுக்கப்புறம் பாருங்க பார்த்தீங்களா இதே மாதிரி தான் அவங்கள பண்ண சொல்லி வேற போட்டு கூட தான் அவங்களுக்கு கிஸ் பண்ண சொல்லி சொன்னோம். அது தெளிவாக சொல்ல மாட்டியாடி. அவங்க நீங்கள் வேற அவசரப்பட்டு கிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோட, சரி மடிச்சுக்கமா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் பார்க்கணுமே உங்கள் மூஞ்சி அப்படின்னு சொன்னோட, ஏடி உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். வேற எடுக்க உங்களுக்கு எந்த பசங்களோட சேர்த்துக்கிட்டு சொல்லுங்க நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏடி பசங்களோட சேர போறேன் அப்படின்னு சொல்லி கத்துறோட, சரி இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு நீங்கள் கடைசியில் ஒன்றா கட்டிதே இருப்பீங்க. 24 நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆள் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுப்பா நீனே பவர் மேடம் ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன். யார் கடைக்கு பற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் கடைக்கு மட்டும் தெரியும் வேறு யார் கடைக்கு தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பயே ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. ஓ உங்களுக்கு அந்த பொண்ணு தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் யாருக்குமே அவ்வளோ பிடிக்காது அவரே அழகான தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுட்டு இருக்கேன். சரி அவள் பேர் எழுத போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளே பார்த்துடுறா. ஏப்பா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏழே பொண்ணு நீ அவன் கடைக்கு தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவன் கடைக்கு தெரிய மாட்டேமா நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமெடியாக ட்ரெஸ்ஸை உரிச்சிட்டோட, என்ன கரும தெரிய பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோட, ஆமாம் பாயிடும் அந்த பொண்ணு யார் அப்படி கேட்டு, என்னது அவள் கண்டிக்க தெரியும் எருமை மாடி உள்ள தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு, எப்பா நீ அவளை கண்டிக்காத ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேஸ்ட்டா நீங்கள் காலையில் கிஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னது கிஸ் பண்ணியா எப்பா நீ கண்டிக்காத ஒரு விபத்து, என்னது நீ அவளை கிஸ் பண்ணியா எப்பா ஒரு விபத்து தான்ப்பா ஏன்னா அவங்களை கொல்ல பாரு, என்னது என்ன ஏமாத்திட்டீங்களே அவங்களுக்கு கொல்ல பாரு. எங்க நான் அவளை லவ் கூட பண்ணலையேங்க. யாரு சொன்னா நீ எது காத்துல நீ ஏத்துக்க நினைச்சு, ஆனா நீ தோப்பட்டோட அவனுக்கு கொல்ல பாரு. ஐயோ நீ அப்படிலாம் பண்ணிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்க சூப்பரா இருக்கும்ல. இது சந்தோஷம் போற நேரம் இல்லடி ஒரே சொருவுதா எப்பா உனக்கு கொண்டாங்களே எப்பா என்னடி இப்படி சொல்லிட்டேன் எவ்வளோ கொண்டு இல்லைல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து ஏன் முன்னாடியே கூட உல்லாசம் வரீங்க அப்படின்னு சொல்லி குத்த வண்டியாரு ஏன் நல்லா இருக்குள்ளே பரதேசி டக்குனு வண்டியோட காப்பாற்றணும் சொல்லி கூட்டிட்டு போங்க. அவன் அப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஏப்பா நானும் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கைப்பிடிக்கலான்னு நினைச்சேப்பா, ஆனால் அது ஒரு காட்டேறினி தெரியாமல் போயிருச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சரி இப்போ என்னதான் பண்ணுறது, வேற பொண்ணு எழுதுனாலும் அவன் தேடி போய் அந்த பொண்ணை கொண்டு வாடி என்னடா ஒன்றா கட்டியதே இருக்கா. ஆமா நீ வேணா ஓ பேர் எழுதிக்க அப்படின்னு சொன்னா, ஆமா நீ இதுக்கு காரணமே இப்போ நீ ஓ பேரில் தான் கரெக்டாக இருக்கும், என்னது என் பேரில் தான் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாப்பா ஓ பேர் கரெக்டாக தான் இருக்குது. என்னமோ நடக்குது யார் எது ஏப்பா என்னப்பா உல்லாசமா இருக்கியோ அப்படி சொல்லிட்டு அவன் காண்ட இருக்க இறங்கி வந்துட்டு, உன்னே நான் லவ் பண்ணி நினச்சிட்டு இருக்கேன். நீ பார்க்கும்போது எப்பவுமே நான் ஒன்றை தான் பார்த்துட்டு இருந்தேன், உனக்கு ரொம்ப பிடிக்குப்பா. ஆனால் நீ இப்போ என்னை விட்டு போகிற போது என்ன சொல்கிற, நீ என்ன உண்மையில லவ் பண்ணி எனக்கு இவ்வளோ தெரியாதம்மா மடிச்சுக்கம்மா அப்படியா சொன்ன. ஆமாப்பா நீ இந்த மாதிரி சமாளித்து நினச்சி, சரி இப்போ நீ சாகறியா என்னடி இவ்வளோ நார்மலாக போய் இந்த மாதிரி நீ இப்படி பேசுகிற. சரிப்பா முதல் நான் அந்த பொண்ணை கொள்றேன் அப்புறம் நான் ஒன்றை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொல்லவும், பக்கி எத்திரத்தில் அவனை போட்டு தள்ள போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனுக்கு வேற வழி இல்லை நானே சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை காய்க்க அப்படின்னு ஒன்று நடக்குது. ஐயோ என்ன
ஐயடா கிஸ் பண்ணிட்டா. ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பெரிய நான் அந்த நோட்டில் இருந்துட்டு நீங்கள் பிரிக்க முடியாத கப்புள்ஸ் அப்படி சொன்னோட ஐயோ ஏன் சோழி முடிய போகுது அப்படின்னு ஐயடா நினச்சிட்டு இருக்கா. டேய் அப்புறம் ஏன்டா எப்போ பார்த்தாலும் சிகி அப்படின்னு சொல்கிறேன், நான் ஒரு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்க. இப்படிப்பட்ட ஒரு ஏதில் முடிச்சு நீ சிகி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கடா பண்ணாட அப்படின்னு சொன்னோட அப்படா நீங்கள் அயடாவையோ என்னையும் சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்காடை கேட்டோடனே இல்லைம்மா ஒட்டு நான் இன்னொன்று சொல்லணும் நான் மறந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேரையும் இந்த புக்கில் சேர்த்துட்டேப்பா. டார்லிங் எதிர்ச்சிட்டிங்களா? ஐயோ இது நேற்று கனவுல என்ன நடந்துச்சு அப்படி கேட்டோடனே டார்லிங் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஏன் தெரியுமா நான் சாக மாட்டேன்னு தெரிஞ்சு என்னை காப்பாற்ற பற்றியா அதில் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் லவ் பண்ண போகிறேன் எப்படி சொல்லணும். பின்னாடி நடக்குது ஏன் ஒரு சில இல்லை என்ன நான் சாகவே இல்லை ஆமாப்பா நீ என்னோட லிங்க் ஆகிருக்கு அதில் உங்கள் ரெண்டு பேருக்குமே சாவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா டார்லிங் போவோமா எனக்கு டார்லிங்கா க்யூரே உனக்கு நல்லா சாப்பிடாம தான் உடம்பு வரும். நாங்கள் அப்பா மிஸ்ஸிட்டு எங்கள் அப்பாவை என்னடி பண்ணேன் அதுவாப்பா அந்த மிஸ்ஸில் வச்சு சுட்டு அவங்க பிரைமஸ் ஆக்கி நான் குழந்தையாக மாறிட்டு இதெல்லாம் ஏன் நீ பண்ணேன் வேறு எதுக்குப்பா நம்ம லவர் சொன்னாதேன்னு சொல்லிட்டு இருக்கேனே. ஆமாம் இது என்னடி கரும்போ கன்றாவியோட ஒரு பூனை அப்படி கேட்டவுடனே எப்பா இது பூனைலப்பா என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோட இல்லை உன்னோட அசிஸ்டண்டா ஆமாப்பா என்னோட பேர் காலையில் எப்போ இருக்க சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே என்னதான் நடக்குதுங்க. சரி என் தங்கச்சி ஒன்றும் சொல்லல யார் உன் தங்கச்சி? ஆமாம் அவள் வந்து கிளப்பில் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நல்ல வேலை அவளா தப்பிச்சாலே அப்படிங்கிட்டு நீங்கள் குறும்புக்காரர் ஆகிடும் அப்படியே சதக்கு குத்திட்டு எவ்வளோ சாகதமா மாட்டி வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மனுஷியாப்பா இல்லை அவன் சைக்கோ பாத் ஆமாம் எனக்கு பார்த்தாவே தெரியுது என்னது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா மறந்துருச்சுங்க. அப்படி எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு நீ எதுக்கு ஐடோ கூட சுற்றுறாக்காடே அப்படிங்கிட்டு பார்த்தா எப்பா நீ கியூரியோட வேலை பார்த்து அவனோட டிகிரி வரும் இல்லைன்னா டிகிரி செத்து போயிடுவீங்க என்னடா சொல்கிறேன். ஆமாப்பா அவன் வேலை பார்க்குறனால உங்கள்கிட்ட சோல் ஒன்றாதே இருக்குது அவன் அறுத்து போகும்போது நீங்கள் அறுத்தே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடி கரும்பவே என்ன தெரியப்பா நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டேன். சாரிப்பா என்னது சாரியா நான் எதுக்கு அந்த கமோதிக்கு பண்ணோன்னு கேட்டோட அப்பாட நீனும் ஐடோ சேர முடியாதுமா ஐயோ நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே சரி நான் டியூட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்க போய் நிப்பாட்ரி நீ நேற்று வர ஆம்பளைகளை சேர்த்து வைக்க கூடாது என்ன சொல்ல வர. ஆமாம் காதலுங்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கான உணர்வு நீ அதை தப்பாக எழுதிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ஏப்பா குலசாமியே நீ தாண்டா இதுக்கு சரிப்பட்டு வருவேன் நீ தாண்டா அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்குவேன் கியூரியை பத்திரமா பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரியா கிளறியா அந்த நாய்க்குட்டியா இருந்து போக ஓ பூனைக்குட்டியா அப்படி சீனை கட் பண்ணா. ஐயோ கிளாஸுக்கு போடா அக்கடை கட்டி பிடிக்கிற பார்த்து ஸ்கூலில் உள்ள எல்லாருமே வெறுப்பு ஆகுறாங்களே ஏன் இப்போ அதுக்கு நீ கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பையில் ஒரு பொண்ணு கூடாலாம் வர டேய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அங்கே அக்கா எனக்கு துரோகம் பண்ணுறியா உடனே சும்மா விட மாட்டேன் நான் உண்மையை சொல்லியே தீவிட அந்த நோட்டை தூக்கிட்டு விட ஏப்பா அந்த நோட்டை கொடுத்துட்டு போட அவனை வேட்டிட்டு போக அந்த மாடியில் போய் நின்றுட்டு நான் அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு சீல்டு மாதிரி வந்து அவன் பொத்தனை கீழே விழ போக அந்த இடத்துல அவனை காப்பாற்றுட்டு கீழே விழ அந்த சீடை அக்காடைய பார்க்க அப்படியே கியூரி துப்சுக்கு பிஜே போட என்ன கரும்பு திரும்பி பண்ணுறேன் ஏப்பா வில்லனுக்குலாம் பிஜே விடவா யாரை பார்த்து நீ வில்லன்னு சொல்கிறேன் உடனே அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொள்ள விரட்டிட்டு போக ஏன் அவளை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்தனோட சரி வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் ரெண்டு பேரும் அதை துரத்திட்டு போக அப்போல அந்த பொண்ணே ஒரு சீல்டே அது திருப்பி தடுக்குது என்னடா நடக்குதுங்கிறது எல்லாரும் ஆச்சரியம் பார்த்துட்டு திருப்பி அந்த பொண்ணை விரட்டிட்டு போக அந்த பொண்ணு நோட்டில் என்ன நடக்கிறதுனால அது மறந்துட்டே இருக்குது அதில் நான் எழுதா மாட்டேன் தாமா வரும் அப்படின்னு சொல்லி கீரி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அக்காடே ஓ நீங்கதே ஏன் ஐடோ கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்ல போக அக்காடே நில்லுடி ஹீரோ சொன்னாடே என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டியா ஏப்பா அப்படி சொல்லிட்டு போக நீங்கள் அவளை கட்டுப்பாட்டில் இருக்கீங்க இந்த பாருங்க இந்த நோட்டை வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறா நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்கிறேன் ஆமாங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன் என் கூட வாங்க அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் ஏன் என்னை பொண்ணு நினச்சி நீ ரிஜெக்ட் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடா கிடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். ஏப்பா நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறீ அந்த நோட்டில்னா நான் அவனே லவ் போடுவேன் ஏன்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவனோட பேரையுமே அந்த நோட்டில் இவர் எழுத என்ன கருப்பத்தி பண்ண ஆமாப்பா இப்படி ஒரு பொண்ணை என்னால் மனசு கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் 3 பேரை நீ யாரோட கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூரி சொன்னோடனே அதுக்கு அவளும் அப்போனா நான் அக்காட கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கேன். ஏப்பா இன்னும் நீ என்னை எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கூப்பிட்றியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இல்லை அவளை கிஸ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இவனை கிஸ் பண்ண அப்புறம் என்ன நடக்கும்.
இதோட இந்த எபிசோட் முடியுதுப்பா. நீ வரப்போகிற எபிசோடு இல்லாமல் இதோட காமெடியாக வெறித்தனமாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அப்புறம் இந்த அனிமே எப்படி வச்சுட்டு கீழே கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரெண்டுமே ஒன்று தானோ. சரி அப்புறம்ப்பா நடுவில் பேக்ரவுண்டில் கேவலமான மியூசிக்லாம் வந்துருந்தா அதை கண்டிக்காதேப்பா. ஏன்னா நான் மாடியில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரூமில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் தனியாக பேசுகிறேன். எனக்கு வீட்டில் உள்ள பைத்தியம் நடிச்சிடுறாங்க. முன்னாடியே பைத்தியம் நடிச்சிருந்தாங்க, இப்போ முழு பைத்தியம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் மேலே வந்து பேசிட்டு அதை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க சரிங்களா? அடுத்த வீட்டில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய். பார்த்து உடம்பு பார்த்துங்க. நேரத்தை சாப்பிடுங்க சரியா?